உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களின் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியில் இன்றைய ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக எதை நாம் பார்க்க இருக்கிறோம் என்றால், நோயின்றி 120 வயது சித்தர்கள் ரகசியம் என்கின்ற தலைப்பை ஒட்டி இவைகளை எல்லாம் பார்க்க இருக்கிறோம். 120 என்ற எண்ணுக்கு இங்கே எப்படி இடம் கிடைச்சது என்று ஒரு கேள்வி எழக்கூடும். இந்த கிரகங்களுடைய வழங்கப்படுகிற ஆயுள் நமக்கு எவ்வளோன்னா 120 வயது என்று சித்தர்கள் அந்த காலத்திலே கணித்திருக்கிறார்கள். இதில் அப்போ எல்லாரும் 120 வயசு இருக்கணுமே, அதில் வேறுபாடு இருக்கிறது. எப்படி வருகிறது என்று பார்த்தால், கர்ப்ப காலத்தில் தாயினுடைய கர்ப்பத்திலே இருந்து அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்திலே அவன் பிறக்கிறானோ அப்பொழுது எவ்வளவு நட்சத்திரம் கர்ப்ப காலத்தில் கழிந்திருக்கிறதோ அதற்கேற்ப அந்த கிரகத்தினுடைய ஆயுள் காலம் கழிந்து போய்விடாது. கர்ப்பத்தில் செல் நீக்கி இருப்பு என்று கணக்கிடுவார். அது சோதிட வல்லுநர்களுக்கு தெரியும். நீங்கள் அதை ரொம்ப ஆழமாக போக வேணாம், புரிந்து கொண்டால் போதும். கர்ப்ப காலத்தில் அந்த நட்சத்திரத்தில் எவ்வளவு நட்சத்திர காலம் கழிந்து போய்விட்டதோ அது போக மீதி இருக்கிற ஆயுளைத்தான் ஆயுள்லே எண்ணுவார்கள். அப்படி கூட்டினால் ஒருவருக்கு அதிகபட்சம் 120 வயது வரையில் இருக்க முடியும் என்பது சித்தர்களுடைய கணிப்பு. இது கீழே நாட்டு சித்தாந்தம். மேலை நாட்டு சித்தாந்தத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? இந்த 120க்கு அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால், பைபிள்லே ஒரு ரெஃபரன்ஸை நான் பார்த்தேன், எனக்கு மிக வியப்பாக இருந்தது. பைபிளில் என்ன சொல்லி இருக்கிறது? மை ஸ்பிரிட் ஷல் நாட் அபைட் இன் மேன் ஃபார் எவர். இந்த வாக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். பைபிளில் சொல்லப்படுகிற வார்த்தைகள், மை ஸ்பிரிட் ஷல் நாட் அபைட் இன் மேன் ஃபார் எவர், ஃபார் ஹீ இஸ் ஃப்ளஷ், ஹிஸ் டே ஷல் பி 120 years என்று பைபிளிலே ஒரு ஒப்புமை வருகிறது. என்ன? என்னுடைய ஜீவன், என்னுடைய ஆன்மா மனிதனுக்குள்ளே எப்பொழுதும் அழியாமல் நீடித்து இருக்க முடியாது. மை ஸ்பிரிட் ஷல் நாட் அபைட் இன் மேன் ஃபார் எவர். எல்லா காலத்திலும் அழியாமல் என்னுடைய ஆன்மா மனிதனுக்குள் அழியாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ஃபார் ஹீ இஸ் ஃப்ளஷ், ஏனென்றால் அவன் தசைகளால் ஆக்கப்பட்டவன். ஹிஸ் டே ஷல் பி 120 years. அவனுடைய ஆயுள் எவ்வளவு என்றால் 120 ஆண்டுகள் என்று பைபிளில் ரெஃபரன்ஸ் வருகிறது. அப்போது இந்த 120 ஆண்டுகள் என்பதற்கு நம்முடைய சித்தர் மரபிலே சொல்லப்பட்டிருப்பதற்கும் மேலை நாடுகளிலேயும் அந்த சித்தாந்தம் இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றை பார்க்கிறோம். அப்போது 120 ஆண்டுகள் வாழ முடியும். உடனே என்ன பண்ணுவார்கள்? சிலர் இதை கேட்டுட்டு என்ன கிண்டல் பண்ணுவார்கள். நீங்கள் முதல்ல 120 வருஷம் வாழ்ந்து காட்டுங்க, அப்புறம் பார்க்குறேன். இது அப்படியெல்லாம் குறுக்குத்தனமாக சிந்திக்கக்கூடாது. என்னென்னா, 120 ஆண்டுகள் கூட வாழ்வதற்குரிய தகுதியை இந்த உடல் பெற்றிருக்கிறது. இந்த 120 வருஷத்தில் சொல்லுவார்கள் இன்னும் வேடிக்கையாக, அவ்வளோவெல்லாம் எனக்கு வேணாம் சார், ஏதோ பசங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு பேரம்பேத்தியை பார்த்தா போகிறேன். அது உன்னுடைய அபிப்பிராயம், அது பற்றி தவறு இல்லை. ஆனால் யாருமே சீக்கிரம் சாகணும்னு விரும்புவதில்லை. ஆயுள் கொஞ்ச நாள் கூட கிடைக்குதுன்னா வேணான்னு ஒருத்தரும் ஐயோ எனக்கு வேணாம் என் ஆயுளை எடுத்துக்கணும்னு சொல்ல மாட்டான். அப்படின்னா யாருக்காவது ஆயுளை கொடுக்கலாம் இல்லை? அது சாத்தியமே இல்லை. அப்போது ஆயுள் என்பது 120 ஆண்டுகள் மனிதன் வாழ்வதற்குரிய சாத்தியக்கூறு அவனுள்ளே இருக்கிறது. 120 வயது வரையில் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று சித்தர்களும் மேலை நாட்டு சித்தாந்தமும் கருதுகின்றன. இதை நாம் பார்க்கிறோம். அப்போ 120 ஆண்டுகள் வாழ்வதற்கு எப்படி வாழணும்? நோயின்றி வாழ்வதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஏன் முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். உடனே நீங்கள் வாழுங்கன்றதில்ல, எல்லோரும் சித்தர்கள் சொன்னதை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனக்கு தெரியலையா, தெரிஞ்சிருந்தால் நான் கடைபிடித்திருப்பேன், நாளைக்கு வருந்தக்கூடாது இல்லை. அதனால் சித்தர்கள் சொல்லி இருக்கிற கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது என்னுடைய கருத்தல்ல,
சித்தர்களுடைய கருத்து. அப்படி நீண்ட ஆயுளோடு 120 கூட வேணாம், நீண்ட ஆயுள்னு வச்சுக்கோங்க, நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.